Hi guys. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2 months ஒன்ஸ் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய மானிட்டரி பாலிசியினுடைய கமிட்டியினுடைய மீட்டிங்ஸ் வந்து லாஸ்ட்டாக December 6, 2024 நடந்தது. அதனுடைய டெசிஷன் மேக்கிங் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஆஃப் மணி, எக்கனாமிக் க்ரோத், சிஆர்ஆர் லைக்ஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்டு அன்செக்யூர்ட் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ்க்கான டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையும் அதில் மென்ஷன் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்போ ரேட் அப்படிங்க சொல்லுறது ரீபர்ச்சேஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்போ ரேட்டினுடைய பர்சன்டேஜ் வந்து எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் 6.5% அப்படிங்கிறது அப்படியே தான் கோட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.35% அப்படிங்கிறது அப்படியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் க்ரோத் லைக் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபிஸ்கல் இயருக்கு 2024-25 இருக்குது ஏர்லி ஸ்டேஜில் 7.2% அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து டிக்ளைன் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி 7.2% 6.6% அப்படிங்கிறது கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி வந்து